உதட்டு சாயம் பூசியதால் பெண் தபேதார் பணியிட மாற்றமா? பிரியா அவங்க தான் வந்து மேயருக்கு வந்து என்னை பிடிக்கல, என்னை வந்து எப்போவுமே என் மேலே ஒரு ஜெலஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணல, ஜெலஸ் அப்படின்ட்டு. அவங்க போட்ட லிப்ஸ்டிக்கோடு என் லிப்ஸ்டிக் கலராக இருந்ததுன்ட்டு என்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க மாதவி வந்து ஃபஸ்ட்டு பெண் தபேதார்னால் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்வாங்க இங்கிலீஷில். மேயர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் இந்த வேலைங்க அதெல்லாம் வந்து செய்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. சரி, இந்த அசிஸ்டண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அதுதாங்க எனக்கும் புரியல. அவங்களுக்கு 50 வயசு ஆகுதான். 50 வயசில் வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சார், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே லிப்ஸ்டிக் போடுறேன் அப்படின்றாங்க அவங்க. அந்த உமன்ஸ் டேக்கு கேட் வாக் பண்ணேன். நான் பெஸ்ட்டாக தான் பண்ணேன். இப்போ ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா உங்களை ஆரவாரம் பண்ண எல்லாம் கை தட்டுவாங்களா இல்லையா? கை தட்டுவாங்க ஒரு ஆரம். அந்த மாதிரி என்ன சார்ந்தவங்க கார்பரேஷன் நான் 15 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஹெட் ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் வந்து ஒரு ஆரவாரமாக ஒரு சந்தோஷமாக கை தட்டினாங்க. அது வந்து என்னன்னு தெரியல. மறுநாள் என்னை வந்து மேடம் கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து எதுக்கு இப்படிலாம் நடந்துங்க? நான் சொன்னேன், மேடம் கேட் வாக் ஃபேஷன் ஷோன்னா நம்ம ஜிசிசி நடந்தது இந்த மாதிரினா, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா. சரி மேடம், சாரி, இனிமேல் வந்து நான் தவறு பண்ண மாட்டேன், இதுவே நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பிடும். இதை வந்து அவங்க ஃபுல்லாகவே மனசில் வச்சுட்டு இருக்காங்க போல. இது எனக்கு தெரியல. எனக்கு ஏஜ் 50 ஆகுது. இனிமேல் நான் லிப்ஸ்டிக் போட்டுன்னு மினிஸ்டர்லாம் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை அவங்க தான் லிப்ஸ்டிக் போட்டவங்கள பார்த்தா ஏதாவது இது ஆகுமா சொல்லுங்கள்? லிப்ஸ்டிக் போட்ட ஒரு மனித உரிமை, ஒரு பெண்களுக்கான விடியல் அரசுன்னு சொல்கிறாங்க. லிப்ஸ்டிக் போட்டது தப்பா சொல்லுங்கள்? மனித உரிமை என்ன சொல்கிறதுனே தெரியல. பெண்கள் வந்து மீறல், அதாவது நசுக்கப்படுதா உரிமையை என்னன்னே தெரியல. நான் வேறு ஏதாவது தப்பு செஞ்சுன்னா பரவாயில்ல, ஒரு ஆபாசமாக உடை அணிகிறதோ அந்த மாதிரின்னு. ஃபுல் கோட்டு போட்டிருக்கேன், ஃபுல் சுடிதார் போட்டிருக்கேன், ஒரு லிப்ஸ்டிக் போட்டது ஒரு குற்றமா? நான் வந்து அந்த ட்ரெஸ் போட்டாலே என்னை வந்து ஒரு பையனாக தான் நான் உணர்வேன். எப்பயுமே ஒரு ஆம்பளைக்கு ஈக்குவலாக அப்படி தான் செய்வேன். என்னால் முடியாதுன்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன் எப்பயுமே. உங்களுடைய லிப்ஸ்டிக்கும் மேடம் லிப்ஸ்டிக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி போடக்கூடாதுங்க. நான் சொன்னேன், நான் சின்ன வயசுலேருந்தே நான் போட்டுருக்கேன். இதை வந்து இப்போ மாற்றினா என்னால் முடியாது. என்னுடைய கலருக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் போட முடியும். நான் வேலையில் கரெக்டாக இருக்கிறேன்னா அதை பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மணலி வந்து அவங்க வீட்டிலேருந்து 70 கிலோமீட்டர் தூரம் நான் எப்படி போகிறது அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஆனால் அது வந்து எனக்கு என்னமோ நியாயமாக படலை. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னும்போது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அங்கே போய் தான் ஆகணும். நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து வேணும்ன்ட்டே பண்ணியிருக்காங்க, அவங்க மனசில் வச்சுன்னு இந்த மாதிரி பழி தீர்த்துருக்காங்க அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அது ஒரு வேளை உண்மையாக இருந்ததுன்னா அதை பற்றி நிறைய பேர் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. இனிமேல்ட்டு பண்ணி அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம பிரியா மேடத்துக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான் அது. ஆனால் பிரியா மேடத்து மேலே எப்போ பாரு ஏதாவது ஒரு நம்ம மேயர் மேடம் மேலே ஏதாவது ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணினே இருப்பாங்க. ஒரு வேளை அவங்க சின்ன வயசுலேயே மேயர் ஆனதுனாலையோ, இல்லை அவங்க வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னதுனாலையோ, இப்போ நான் டேலண்ட்டுன்னு சொன்னோன்னா என்ன டேலண்ட்ரா அப்படின்னு வந்து கேட்பாங்க சிலர். அதுக்கு நான் என்ன சொல்கிறது? அவங்க இந்த சின்ன வயசுலேயே ஒரு மேயர் ஆனது அப்படின்றது ஒரு டேலண்ட்டு தான். இவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால அவங்க போகாமலாம் இல்லை, போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்காங்க. 70 கிலோமீட்டர் அவங்க வீட்டிலேருந்து மணலி. அவங்க வீடு வந்து ஆவடியில் இருக்கான். ஆவடியிலேருந்து மணலிக்கு வந்து இப்போ டெய்லி போயின்னு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மாதமாக போகிறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப ஒரு அவங்க ஏஜுக்கும் அவங்க ஒரு லேடி அப்படின்றதுனால ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கணும். அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு இன்னலுக்கு ஆளாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அப்படி கேட்குறதும் சரி கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பல வேலைகள் வந்து லேடிஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது பார்த்திங்கன்னா, ஐயோ அவங்க லேடிஸ் எப்படிப்பா அவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ ஆண் பெண் சமம்னு ஏன் சொல்கிறீங்க? காவல்துறையில் பார்த்திங்கன்னா, அதுவும் மெயினாக நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் எக்கச்சக்கமான லேடி போலீஸ், உமன் போலீஸ் வந்து எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அதுவும் எஸ்ஐ பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், எக்கச்சக்கமான எஸ்ஐங்க, எக்கச்சக்கமான உமன் போலீஸை ஏன் முதல்ல எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, இந்த நிறைய இடத்துல வந்து ஸ்டேஷன்லலாம் ஒரு லேடிஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்கன்னா இந்த மேல் போலீஸ் வந்து அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருதுன்றதுனால உமன் போலீஸை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உமன் போலீஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க, மேல் போலீஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியே தோணும். ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு இடத்துல வந்து ஒரு பந்தோபஸ்து போடுறாங்க அப்படின்னும் போது உமன் போலீஸால் வந்து மேல் போலீஸ் செய்கிற மாதிரி வேலை செய்ய முடியாது. ஆனால் ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த வேறு மேட்டரை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அந்த மேட்டரும் இதில் வந்து வரும். இதுக்கு முன்னாடி தபேதார்ன்றது நிறைய பேர் இருந்திருக்காங்க, எல்லாமே ஆம்பளைங்க தான்.
ஆனால் இந்த தடவை ஃபஸ்ட் டைமாக ஒரு பெண் தபேதார் வந்த உடனே ஒரு மேயரில் ஆனால் நிறைய இடத்துல மேயருங்க லேடிஸ் இருக்காங்க. ஆனால் இந்த தபேதார் வரும்போது அதில் லேடி வரும்போது இப்படி ஒரு சர்ச்சை வந்திருக்குது. இவங்க தான் சொல்கிறாங்களே தவிர மேயருடைய சைட்லேருந்தோ அவங்க ஆஃபீஸ்லேருந்தோ யாரும் அதை பற்றியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேசலை. இவங்கள வந்து லிப்ஸ்டிக்காக தான் மாற்றினாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கலாம் சொல்லலை. ஆனால் அதை சொல்லவும் முடியாதுன்னு வைங்க, அது வேறு கதை. அதுதான் உண்மையாக இருந்தாலும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது உண்மையாக இருக்குமா அப்படின்றத இனிமேல்ட்டு இவங்க என்ன மூவ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இப்போ நிறைய பேர் சப்போர்ட்டுக்கெல்லாம் வருவாங்க, எதிர்கட்சிங்கெல்லாம் வந்து இவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களே வந்து ஒரு வேளை ஒரு எதிர்கட்சி சப்போர்ட்டரா அப்படின்றது கூட ஒரு டாக் ஓடின்னு இருக்குது. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை வந்து ஒரு மனித உரிமை மீறல் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவங்க சைட்லேருந்து இவங்க அந்த வீடியோவில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க பேசும்போது, மாதவி மேடம் பேசும்போது சைட்லேருந்து ஒருத்தர் வந்து எடுத்து கொடுக்குறாரு, மீறல் அப்படின்றாரு. மனித உரிமை மீறல் லெவலுக்கு இதில் வரணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் லிப்ஸ்டிக் போடுறதுன்றது அவ்வளோ பெரிய ஒரு தப்பு கிடையாது. ஆனாலும் இன்னொரு விஷயமும் இருக்குது. லிப்ஸ்டிக் போடுறதுன்றது அவ்வளோ நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வந்து லேடிஸ் நிற்கும்போது அங்கே வந்து லிப்ஸ்டிக் போட்டு நிற்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஃபன்னியாக இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க வந்து லேடிஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே போடுறாங்களாம், அதனால் அது போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம். இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா அரசு துறையில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து இனிமேல்ட்டு லேடி ஆஃபீஸர்ஸ், இவங்க ஐபிஎஸ்ஸு, டிசி, ஏசி இந்த மாதிரி மேடம்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து லிப்ஸ்டிக் போட்டுன்னு வரணும். அவங்கெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டுன்னு வந்து நாங்கள் வந்து இவங்கள சப்போர்ட் பண்ணுறோம், பெண் உரிமை அப்படின்றது வந்து எங்களுடைய ஒரு உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பேசி இந்த லிப்ஸ்டிக் மேட்டரை வந்து இன்னும் பெருசாக இன்டர்நேஷ்னல் லெவல், அதாவது இன்டர்நேஷ்னல் இல்லைனாலும் இந்தியா ஃபுல்லாக பேசும் பொருளாக ஆக்கி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சரி, பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்றது. லிப்ஸ்டிக் மேட்டர் இன்னும் பெருசாகுமா அப்படின்றது.